வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் தங்கியுள்ள ஈழ அகதிகள் இலங்கைக்கு திரும்ப வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பு என வடக்கு மாகாண ஆளுநர் சுட்டிக்காட்டு. துப்பாக்கிகளுக்கு பாவிக்கும் தோட்டாக்கள் வைத்திருந்தவர்கள் காவல்துறையினரால் கைது. வருத்தம் தெரிவித்த ரணில். யாழில் கிடைத்த ரகசிய தகவல். இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் தங்கியுள்ள ஈழ அகதிகள் இலங்கைக்கு திரும்ப வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பு என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்தியாவில் தங்கியுள்ள ஈழ அகதிகளை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வர வேண்டும் என போர் முடிந்ததிலிருந்து சொல்லப்பட்டு வருகின்றது. அவர்கள் மீண்டும் இலங்கை வர வேண்டும் என்பதே இங்குள்ள எல்லோரது விருப்பம். இந்தியாவில் தங்கியுள்ள ஈழ அகதிகள் நாடு திரும்புவதற்கான உதவிகள் வழங்கப்படும். அத்துடன் ஈழ அகதிகள் நாடு திரும்புவது தொடர்பில் இலங்கை மற்றும் இந்திய அரசாங்கங்களிடையே புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்றை உருவாக்குவதற்கும் உரிய தரப்புகளிடம் கோரிக்கை முன்வைக்கப்படும். கடந்த காலங்களில் இவ்வாறு இந்தியாவிலிருந்து வந்த ஒவ்வொருவர் தொடர்பான விவரங்களையும் பெற்று அவர்களுக்கு எத்தகைய தேவைப்பாடுகள் இன்னமும் இருக்கின்றன என்பதை அறிந்து அதனை உடனடியாக பூர்த்தி செய்ய வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். ஈழ அகதிகள் நாடு திரும்பும் செயற்பாடுகளை முன்னெடுத்து வரும் ஓப்பர் சிலோன் நிறுவனத்தின் திட்ட தலைவர் சின்னத்தம்பி சூரியகுமாரி இலங்கையிலிருந்து 4 கட்டங்களாக இந்தியாவுக்கு 3,34,797 பேர் அகதிகளாக சென்றுள்ளனர். தற்போது தமிழகத்தில் 103 முகாம்களில் 58,104 பேர் இருக்கின்றனர். அவர்களில் 50,600 பேர் வடக்கு மாகாணத்தை சேர்ந்தவர்கள். தமிழகத்தில் தங்கியுள்ளவர்கள் நாடு திரும்புவதற்கு நிலையான கட்டமைப்பு பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும். மேலும் தமிழகத்தில் உள்ள ஈழ அகதிகளுக்கு இலங்கை மற்றும் வடக்கு மாகாணம் தொடர்பான மிகைப்படுத்தப்பட்ட அல்லது போலியான தகவல்கள் வழங்கப்படுகின்றமையும் அவர்கள் நாடு திரும்புவதற்கு சவாலாக உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். மன்னாரில் அதானி நிறுவனத்தின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டத்தை அரசாங்கம் முன்னெடுத்து செல்ல தவறியதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வருத்தம் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு அளித்த தனிப்பட்ட நேர்காணல் ஒன்றில் முன்னாள் ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார். இந்திய முதலீட்டாளர்கள் உட்பட தொடர்புடைய பங்குதாரர்களும் இலங்கை அரசாங்கமும் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட ஒரு திட்டத்திற்கு மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த திசைகாட்டி பேச்சுவார்த்தை நடத்த என்ன தேவை உள்ளது என்றும் ரணில் கேள்வி எழுப்பியுள்ளார். இதேவேளை இந்த நிலைமை எதிர்காலத்தில் பெரிய அளவிலான முதலீடு திட்டங்களுக்கு தடையாக இருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு தனது அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட கொள்கைகளை முன்னெடுத்து செல்லுமாறும் தற்போதைய அரசாங்கத்தை முன்னாள் ஜனாதிபதி ரணில் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்திய பெருங்கடலை மையமாக கொண்டு ஆசியாவை நோக்கி உலகளாவிய சக்தி மாற்றம் நடைபெற்று வருவதாக சுட்டிக்காட்டிய அவர் இலங்கை அதிலிருந்து பயனடைய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட 35 லட்சம் ரூபாய் பெறுமதியான சிகரெட்டுகளுடன் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது இன்று இடம்பெற்றுள்ளது. செவனகல பகுதியை சேர்ந்த 40 வயதுடைய பெண்ணொருவரை இதன் போது கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சந்தேக நபர் சுற்றுலா விசாவில் துபாய் சென்று சிகரெட்டுகளுடன் குவைத் சென்றுள்ளதுடன் பின்னர் அவர் இன்றைய தினம் 4 மணிக்கு குவைத்திலிருந்து அல் ஜசீரா ஏர்வேஸ் விமானம் J9551 மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். தனது பயண பையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 35,40,000 ரூபாய் மதிப்புடைய வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட 23,600 மான்செஸ்டர் சிகரெட்டுகள் அடங்கிய 118 சிகரெட் கார்ட்டூன்கள் காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. காவல்துறை பிணையில் விடுவிக்கப்பட்டதுடன் எதிர்வரும் 26ஆம் திகதி நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். 2025ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகளை இன்று முதல் ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மாவட்ட செயலகங்களில் இருந்து பெறப்படும் வரிசையில் வாக்குச்சீட்டுகள் தொடர்பான விவரங்கள் அச்சிடுவதற்கு அனுப்பப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் மே மாதம் 6ஆம் திகதி நடைபெறவுள்ளது. P56 ரக துப்பாக்கிகளுக்கு பாவிக்கும் தோட்டாக்கள் வைத்திருந்த நபர் ஒருவர் பத்தரமுல்லை பிரதேசத்தில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரின் வீட்டிலிருந்து T56 ரக துப்பாக்கிக்காக பயன்படுத்தப்படும் 10 தோட்டாக்களும் வேறு வகை துப்பாக்கிகளுக்காக பயன்படுத்தப்படும் சில தோட்டாக்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நுகேகொட தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் களஞ்சியாரை உதவியாளராக பணியாற்றுபவர் என விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் பொரளை காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
சந்தேக நபருக்கு துப்பாக்கி தோட்டாக்கள் எப்படி கிடைத்தது என்பது தொடர்பிலும் இன்னும் தகவல்கள் கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் 2 இளைஞர்கள் ஹெரோயினுடன் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் மாவட்ட போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து 805 மில்லிகிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டது. சந்தேக நபர்கள் 22 மற்றும் 23 வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பொது சுகாதார பரிசோதகர்கள் என்று சுட்டிக்காட்டி சில நபர்கள் பண மோசடியில் ஈடுபட்டு வருவதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கவும் இதுபோன்ற மோசடி செய்பவர்களிடம் சிக்காமல் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்க செயலாளர் சமில் முத்துக்கோட வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையில் பண்டிகை காலத்திற்கான சந்தை சோதனைகள் திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளதாக கூறியுள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பின்னர் தேர்தல் தொடர்பான செலவு அறிக்கையை சமர்ப்பிக்க தருபவர்கள் 3 வருடங்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை இழக்க நேரிடும் என பெப்ரல் அமைப்பு அறிவித்துள்ளது. தேர்தல் ஆணைக்குழுவும் நடைபெற்ற சந்திப்புக்கு பின்னர் பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராட்சி இதனை தெரிவித்துள்ளார். அண்மையில் நடைபெற்ற எல்பிட்டிய பிரதேச சபை தேர்தலில் போட்டியிட்ட 150க்கும் அதிகமான வேட்பாளர்கள் உரிய திகதிக்கு முன்னதாக தங்களது செலவு அறிக்கையை சமர்ப்பிக்க தவறியுள்ளனர். இந்த முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் 80,000க்கும் அதிகமானோர் போட்டியிடுகின்றனர். இந்த நிலையில் குறித்த வேட்பாளர்களில் எவரேனும் தங்களது தேர்தல் செலவு அறிக்கையை உரிய திகதிக்கு முன்னர் சமர்ப்பிக்க தவறும் பட்சத்தில் 3 ஆண்டுகளுக்கு வாக்களிப்பதற்கான மற்றும் தேர்தலில் போட்டியிடுவதற்கான உரிமையை இழக்க நேரிடும். அதுடன் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும். எனவே செலவு அறிக்கை தொடர்பில் மிகுந்த கவனம் செலுத்துமாறு சகல வேட்பாளர்களையும் பெப்ரல் அமைப்பு கோருவதாக அதன் வேட்பாளர் தெரிவித்துள்ளார்.